நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எடுக்க வேண்டாம். ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். என்னை பாருங்கள்னு சொல்லவில்லை, என்னை. ஐசாயா சாப்டர் 45:22. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போ ரட்சிக்கப்படுவோமா? நோக்கி பார்த்தா ரட்சிக்கப்படுவோம். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவர்தான் இரட்சகர், அவர்தான் ரட்சிப்பார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்று அழைக்கும், என்னை நோக்கி பாருங்கள் என்று அழைக்கும் அந்த இரட்சகராகிய தேவனாலே, அந்த இயேசு கிறிஸ்துவினாலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 69:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் நான் வாசிக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அனுக்கிரக காலம் என்கிற ஒரு காலத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நான் உம்மட்ட தான் வார ஆண்டவரே, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்து அருளும் என்று வேதத்தில் சொல்லப்படுற இந்நாள், இந்த மாத கடைசி, இந்த வருஷ கடைசி, ஆண்டவரை நோக்கி இதுவரைக்கும் ஜெபித்திருக்கிறேன், விண்ணப்பம் செய்திருக்கிறேன், எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம் என்றால், அவர் தமது கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் நமக்கு செவி கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேரடியாக ஆண்டவர்கிட்ட போங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும், பேசுவதற்கு முன்பாகவும், யாரையாவது பார்க்க போவதற்கு முன்பாகவும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க. இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்காய் செய்து முடித்து புது வருஷத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு போகணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன். கர்த்தர் விரும்புகிறார். அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பக்கத்தில் இருக்காரா? சமீபமாய் கூப்பிடுகிற தூரத்தில் ஆண்டவர் இருக்கிறார், எங்கேயோ இல்லை. கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு 4:6 நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். என்ன வார்த்தை? அவர் அதிகமான கிருபையை, அளவுக்கு அதிகமான கிருபை. அவர் கிருபை அளிக்கிறார்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதிகமான கிருபையை கொடுக்கிறாராம். அதிகமான கிருபை தேவன் நமக்கு தந்தருளுகிறாராம். நம்ம கேட்பது கொஞ்சமாக இருக்கும், அவர் கொஞ்சத்துக்கு தேவையில்லை, அதிகமான காரியங்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அதிகமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த புது வருடம் செல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த உலகத்தில் பார்க்கிற வேளையில் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், எச்சரிப்பை நாம் கேட்டு அதன்படி நடந்தால் அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாய் வேதத்தை நம்ம படிக்கிறோம். வேதத்தில் அநேக எச்சரிப்பை படியுங்கள். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தேவனை ஆலயத்துக்கு செல்கிற வேளை அந்த ஆண்டவர் ஊழியக்கார மூலமாய் கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிப்பை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த எச்சரிப்புக்கு பிறகு பார்க்கும்போது, இதை செய்யாத, இன்றைக்கு இதை செய்யாதே என்று சொன்னால் செய்தா என்னவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். செய்தா, இதை பார்க்காத, பார்த்தா என்னவா? இரவில் தூங்கு, செல்போன் எடுக்காத, செல்போன் எடுத்தா என்னவா? அந்த எச்சரிப்பையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை பிசாசானவன் இன்னைக்கு திருடி சென்று விட்டான். நீ செய்து பாரு, நீ பண்ணிப்பாரு, ஒன்றும் உனக்கு வராது. எச்சரிப்பு முக்கியம். தேவனுக்கு முன்பாய் உண்மையோடு இருங்கள், அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அனுக்கிரக காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறேன், ஜெபத்துக்கு பதில் இல்லையே. எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டாயா? வேதத்தை வாசித்தாயா? அதிகாலை எழும்பினாயா?
ஆண்டவரை துதித்தாயா, நீ ஜெபித்தாயா? ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? வேதம் சொல்லுகிற அதிகாலையில் வசனம் சொல்லுங்களேன், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். எதுக்காக நீ அதிகாலையில் என்னை தேடினியோ, எதை தேடினியோ, நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னை கண்டு அடைவார்கள். என்னை காண்பாங்க, நான் அதை அவங்க கையில் கொடுக்குறேன். தேவனுடைய கருத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு மேன்மை தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒருவரும் ஒரு காலம் திருடி செல்ல முடியாது. அது ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவர்கிட்ட அதிகாலை என்னை சிநேகிக்கிறவளை சிநேகிக்கிறேன், அதுக்கு புறதான் வருது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை. அப்போ காலையில் இந்த நட்பு யாருக்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரை தேடணும். காலையில் எழும்பியாச்சு, காலையில் எழும்பின உடனே முதல்ல ஆண்டவரை தேடணும். அதன் பிறகு மற்ற காரியங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு எச்சரிப்போடு சேர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது வருஷ கடைசி. கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் 1வது வசனம் 2வது வசனமும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து என்றார். ஆண்டவர் யோனாவை பார்த்து, யோனா தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், இந்த யோனாவால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று தேவன் திட்டமிட்டார். யோனாதான் அவருக்கு வேண்டும், வேற யாரும் வேண்டாம். எத்தனை ஊழியக்காரர்கள் இருந்திருக்கலாம், அங்கே எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கலாம், எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவைத்தான் எடுத்து உபயோகிக்க விரும்பின ஆண்டவர் இந்த யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய அந்த பெரிய நகரமாகிய நினிவேக்கு போய் நான் சொல்லுகிற காரியங்களை அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி. ஏன்னா அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது. ஒரு மனிதன் ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது. ஒரு மனிதன் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது. தடுக்க முடியாது. இவன் இதை சொல்லலன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லை, அவனே கூட சொல்ல முடியாது, நான் இந்த காரியத்தை சொல்லல செய்யலைன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. மாற்ற முடியாது. இங்கே என் சமூகத்துக்கு முன்பு வந்து எட்டினது என கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமம் கூட தேவ சமூகத்துக்கு முன்பாய் போகிறது. அந்த அக்கிரமத்திற்கு விளைவுகள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அக்கிரமம் பிரிவினையை உண்டாக்குறது. உலகத்திலே அப்படித்தானே பிரிவினை அப்படித்தானே வருகிறது. வீட்டில் செய்கிற அக்கிரமங்களை பெற்றோர் ஏறென்று கேட்டால் உடனே அந்த வீட்டில் பிரிவினை. கணவன் செய்கிற காரியங்களை மனைவி கேட்டால் உடனே அங்கே பிரிவினை வருகிறது. பக்கத்து வீட்டுக்கு நெய்பர்ஸ், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் உடனே அங்கே என்ன வருகிறது? பிரிவினை வருகிறது. பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது அக்கிரமங்கள் பிரிவினை கொடுக்கிறது. 2வது பார்க்கும்போது அந்த உங்கள் பாவங்களே கர்த்தர் செவி கொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. பிரிவினை, அக்கிரமம் பாவம்தான். அந்த அக்கிரமம் பிரிவினையை உண்டாக்குறது. 2வது ஆண்டவர் செவி கொடுக்காதபடி அவர் முகத்தை மறைக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவங்களை பார்க்கிறவர் அல்ல, பாவங்களை பாராத
சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. எவ்வளவு தூரம் ஜெபிச்சாலும் முதல்ல உன் அக்கிரமத்தை, அதான் முதல்ல சொன்னேன், எச்சரிப்பை நீ பெற்றுக்கொள். எச்சரிப்பை பெற்று அக்கிரமத்தை விட்டு நீ தேவனை நோக்கி வருவாய் என்றால், தேவனை நோக்கி பார்ப்பாய் என்றால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட. நீ செவிகொடாதபடி உன் பாவத்தோடு பாவமாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்றால் கர்த்தருடைய முகம் மறைக்கும். அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் அபிஷேகம் வாங்கிட்டேன், ஆனால் என் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு உனக்கு ஒரு பிரிவினை இருக்கிறது. அந்த பிரிவினை அக்கிரமம். பிரிவினை அக்கிரமம். நான் செய்வது ரைட்டு தான் நீ சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு அது அக்கிரமம் என்று எச்சரிக்கிறாரே. அக்கிரமம் என்று தேவன் எச்சரிக்கிறாரே. பாருங்க, இன்னும் ஒன்று, எரேமியா 2:22 பாருங்க. 2:22 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 2:22, நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சௌகாரியத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று. உவர் மண்ணினாலே உன்னை கழுவி, உவர் மண்ணினாலே உன்னை கழுகி. அதிக சௌகாரம்னா என்னது? சோப்பு. சோப்பை நீ கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் படிந்து போயிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக படிந்து போயிருக்கிறது. அது இறுகி போயிருக்கிறது. அது கற்பாறை போல் இருக்கிறது. ஆக நீ அக்கிரமத்தை விட்டு என்னிடம் திரும்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் சொல்றாரு. நீ எழுந்து போய் மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பேசி அவங்க அக்கிரமம் என் சமூகத்துக்கு முன்பாய் வந்து எட்டினது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அக்கிரமம் தேவனோடு பிரிவினை உண்டாக்குறது. அக்கிரமம் தேவ சமூகத்தை மறைக்கிறது. அக்கிரமம் சரீரத்தின் கரைகளை தேவனுக்கு முன்பாய் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நினிவே நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் அக்கிரமத்தில் நிறைந்திருக்காங்க. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகும்போது எப்படி போக போகிறோம்? நமக்கு ஒரு புது வஸ்திரம் கிடைத்தால் நம்முடைய இருதயம் எவ்வளோ மகிழ்கிறது. இந்த புது வஸ்திரத்தை போட்டுவிட்டு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சந்தோஷமாய் போகிறோம். ஆனால் இந்த சரீரத்தை புதிய வருஷத்துக்கு நேராக கொண்டு போகும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் போகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எடுக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்பட்டிருக்கிறது. 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறியும்படியாய் கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் வேதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நிதானித்து அறிந்தால் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? 31ஆம் தேதி நைட் இல்லை, இன்றைக்கு அந்த வருஷத்துக்கு முன்பாய், வருஷத்தை முடிக்க போவதற்கு முன்பாய் இந்த வருஷம் முழுவதும் நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட சரீரத்தோடு இந்த புது வருஷத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து சொல்கிறார். ஒரு நல்ல ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். நீ புது வருஷத்துக்கு முன்பாய் வரும்போது அக்கிரமத்தை சுமந்தவனாய் அல்ல, பாவத்தை சுமந்தவனாய் அல்ல, இல்லாவிட்டால் நீ வேறு காரியங்களை சுமந்தவனாய் அல்ல. கர்த்தர் அழைக்கிறார், நீ ஒரு புது சிருஷ்டியாய் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். புதிதாய் பிறந்த குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அந்த ஒரு சின்ன ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை நம்ம கையில் எடுத்து வைத்திருக்கிறோம். கொஞ்ச நாள் கழியுது, அந்த பிள்ளை தானா சிரிக்குது. யார் அதுக்கு சொல்லி கொடுக்கல, தானா சிரிக்குது. அந்த குழந்தை சிரிக்கும்போது அந்த பெத்த தாயுடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படும். ஐயோ என் பிள்ளை சிரிக்குது. தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படும். அது ஒரு புது சிருஷ்டி. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறாரு, ஒரு புது சிருஷ்டியாய் எனக்கு முன்பாக வந்து நீ மகிழ்ச்சியோடு என்னை ஆராதிப்பாய் என்றால் அது போதும் மகனே என்று கர்த்தர் அழைக்கிறார். அக்கிரமத்தையும் பாவத்தையும் வேறு சில காரியங்களையும் விட்டு விட்டு வா. மாம்சத்தின் கிரியைகளை சுமந்தவர்களாய் செல்ல போகிறோமா, அல்லது மாம்சத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து
ஆவியினாலே பிழைத்து அதற்கேற்றபடி நடக்க கிறிஸ்துவுடனே புதிய ஆண்டில் பிரவேசிக்க போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு நாம் போகிறோமா? இல்லை. இந்த மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து அதன் பிறகு ஒரு புதிய ஆண்டில் ஆவிக்கேற்றபடி என் வாழ்க்கையை நான் நடத்துவேன். ஆண்டாண்டு காலம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். புது வருஷத்துக்கு நேராக போக போகிறோம். எப்படி போக போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. எப்படி போக போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் நான் ஆண்டவருக்குள் காணப்பட்டேனா? ஆண்டவருக்குள் வாழ்ந்தேனா? ஆண்டவருக்காக இந்த ஏதாவது காரியத்தை நான் செய்தேனா? ஆண்டவர் எனக்கு இதை செய்யும், எனக்கு அதை செய்யும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவைப்படும். நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? கேட்பார்ல, கேள்வி கேட்பார்ல, நிச்சயமாய் கேட்பாரு. நீ எனக்கு என்ன செய்தாய்? இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேனே, கிருபையாய் கொடுத்தேனே, இரக்கத்தினால கொடுத்தேனே, உன் பேர் இருக்கிற மனது உருக்கத்தினால் நான் அதை செய்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். நல்ல கவனிங்க, பழையவைகள் ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாம். இப்படி இருக்க நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதுவும் சந்தேகம்தான். நீ இருக்கிறாயா இருக்கிறியா அது உனக்கு தான் தெரியும். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இப்போ நீ புது சிருஷ்டியா இருக்கிற. பழையவைகள் உனக்குள்ள ஊறி போற காரியங்கள், உன் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள், இது எல்லாமே அக்கிரமங்கள் எல்லாம் ஒளிந்து எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நீ எப்படி இருக்க? அது புதிதாய் பிறந்த குழந்தையை போல புதிய இருதயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது எல்லாம் உனக்கு புதிதாகும். நீ பார்த்த காரியங்கள், உனக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் கூட நீ பார்த்திருப்ப, அது உனக்கு ஒரு புதுசா தெரியும். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கொஸ்டின் மார்க் இருக்கு. நீ இருக்கிறாயா? புது சிருஷ்டியாய் மாற விரும்புகிறாயா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு 8 நாள் தான் இருக்குது வருஷம் முடியதுக்கு. ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையை கொண்டாட கொஞ்சம் 3 நாள் தான் இருக்குது. எல்லாம் இருக்கு. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னு சொல்லி கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடினாலோ, இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி புது வருஷத்துக்கு நான் சென்றாலோ அங்கு ஆசீர்வாதம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாற்றினால் எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை எச்சரிக்கிறார் கர்த்தர், எச்சரிக்கிறார். நம்ம ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் லைட் இருக்குது, அதில் சிக்னல் இருக்குது, ரெட் சிக்னல் விழுந்த உடனே என்ன ரெட் சிக்னல் தானே விழுது, பரவாயில்ல நம்ம போயிடலாம்னு சொல்லி போயிட்டோன்னா ஒன்று ஜீவன் போகுது, இல்லைன்னா தண்டனை கிடைக்குது. 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த சிக்னலை பார்த்து நம்ம நின்றுட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு மேன்மை இருக்குது. இந்த சாதாரண ஒரு பல்பு, இதுக்கு கீழ்ப்படுகிறோம். அந்த பல்பு என்ன விலைன்னு தெரியாது, அதுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் விலையேறப்பெற்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இதை செய்து பார், இந்த வசனத்தை வாசித்து பார், இந்த எச்சரிப்பை பார். பார்த்தா அக்கிரமம் உன்னை விட்டு மாறி போகும். நீ ஒரு பழைய சிருஷ்டி அல்ல, கர்த்தருக்குள் புதிதாய் காணப்படுவாய், புதிதாய் காணப்படுவாய். ஆமேன். உன் மூலமாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதற்கு இடம் கொடுப்பாய் என்றால் குடும்பத்தில் மட்டும் அல்ல, கோத்திரத்தில் மட்டும் அல்ல, இந்த தேசத்திலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். ஒரு யோனா தான் எனக்கு வேணும், ஒரு யோனா தான் எனக்கு வேணும் அந்த நினிவே நகரத்துக்கு. நான் வேற யாரையும் அனுப்ப விரும்பவில்லை. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருக்கு பரிதவிப்பு இதில் தெரியுது. யோனாவும் வேணும், நினிவே நகரத்து மக்களும் வேணும். அந்த நினிவே நகரத்து மக்களை பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோனா புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம்
வலது கைக்கும் இடது, எந்த வசனம் அது? 4:11. 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000. அது யாரு? இல்லை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. இடது கையாலேயும் சாப்பிடும், வலது கையாலேயும் சாப்பிடும். இடது கை எது செய்யக்கூடாதோ அதை செய்யும், வலது கை எது செய்யக்கூடாதோ அதையும் செய்யத்தான் செய்யும். அந்த வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர். அதோட ஃபுல் ஸ்டாப். அடுத்தது அதிகமான மனுஷன். அப்போ 1,20,000 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதிகமான மனுஷனும் இருக்காங்க. அப்புறமா அதுக்கப்புறமா மிருக ஜீவன். யாருக்கெல்லாம் பரிதபிக்காரு பாருங்க. மிருகத்துக்கு பரிதபிக்காரு ஆண்டவர், ஜனங்களுக்கு பரிதபிக்காரு. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு பரிதபிக்காரு. யோனாவுக்காகவும் பரிதபிக்காரு. யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ நினிவே நகரத்துக்கு நீ போனோம். இவர் உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே நான் கண்டிப்பாக போகிறேன், ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், நான் போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவன் சொல்லியிருப்பார், சரி நீ போ. பார்த்துட்டே இருக்காரு, இவன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் இவன்கிட்ட தானே சொன்னேன், நீ நினிவே நகரத்துக்கு போ. அந்த ஜனங்கள் அக்கிரமத்தில் மூழ்கி இருக்காங்க, அந்த அக்கிரமையின் சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது. நீ அந்த ஜனங்களுக்கு நான் சொல்லுவதை சொல் என்றார். 1 அதிகாரம் 3வது வசனம். 1 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா, முதல்ல பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, சொன்ன உடனே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, ரெண்டாவது தர்ஷீசுக்கு போகும்படி ஓடி போக விரும்புகிறான். எழுந்து இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க போய் அங்க கப்பல் நிற்குது, அங்க ஒரு கப்பலை பார்க்குறான், அதுக்கு கூலி கொடுக்குறான். கர்த்தருடைய சமூகத்தில் ரெண்டாவது வருகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பலில் ஏறினான். அவன் நினைச்சான், நான் இனி நினிவே நகரத்துக்கு போறேன், ஆண்டவர் வந்து என்னை பார்க்க முடியாது. அதிகமான கிருபையை அளித்தார் ஆண்டவர். அந்த ஜனத்துக்கிட்ட போய் சொல்லுப்பா, அந்த ஜனங்களை நான் ரட்சிக்க வேண்டும், நான் அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு. இவன் என்ன பண்ணானா, சரி ஆண்டவர் நான் சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நேரே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்தான். முதல்ல ஓடி விலகினா, ரெண்டாவது ஓடி போனா, மூணாவது ஒரு கப்பலை பார்க்குறான். இவன் கையில் காசு இருக்கு, கூலியை கொடுத்துட்டான். இப்போ தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறிட்டான். கடைசியில் என்னன்னா, கடைசி 5வது வசனம் கடைசியில் பாருங்க, கப்பலின் யோனாவா என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு யார் விலகினாலும், தேவனுடைய ஆலயத்தை விட்டு யார் விலகினாலும், ஜெபத்தை விட்டு யார் விலகினாலும், தேவனை விட்டு தேவனுடைய ஆராதனை விட்டு யார் விலகினாலும் அவர்களுக்குன்னு ஒன்று ஆயத்தமாக இருக்கும். இவங்க மனசில் எதை நினைச்சாங்களோ அது அங்கே ஆயத்தமாக இருக்கும். இது வரைக்கும் நினைச்சது எனக்கு கிடைக்கலையே. இங்கே பாருங்க, அவன் ஓடி போகிறான் வெளியில் ஒரு கப்பல் அங்கே அவனுக்காக ரெடியாக இருக்குது. ஒரு கப்பல் ரெடியாக இருக்குது. நினச்சி பாருங்க, இத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருந்தேனே, ஜெபித்தேனே, கேட்டேனே, எனக்கு இது பதில் கிடைக்கவில்லையே. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போயிட்டேன், எனக்கு ரெடியாக இருக்குது. இருக்கும் நீ விரும்பினபடி அங்கே காத்திருக்கும், ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இவன் கேட்கல, ஆனால் இவனை நடத்துவதற்காக பிசாசானவன் ரெடியாக வந்திருக்கான். அவன் ரெடியாக வந்திருக்கிறான். இவன் கையில் இருந்து காசு கொடுக்கறதுக்கும் காசை கையில் வச்சு கொடுத்துட்டான்.
கப்பலுக்கு கூலி கொடுக்கறதுக்கு போதாதைக்கு எப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நித்திரைன்னு சொல்லி கப்பலின் அடித்தட்டில் போய் நல்லா தூக்கம். இத்தனை நாள் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் பெற்றுட்டேன். இந்த ஜனங்கள் நினைவே நகரத்து ஜனங்களுக்கு அழிவு நிச்சயம்னு சொல்லி படுத்துட்டான். மீதி உள்ள காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போது இவர் அங்கே நினைவே நகரத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பிரவேசித்து யோனா 3ஆம் அதிகாரம் 4:10 இவருக்கு நிலைமை, கப்பலில் போனவருக்கு நிலைமை தூக்கி கடலில் போட்டிருக்காங்க. திமிங்கலம் வாயை திறந்து வச்சிருக்கு. கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட திமிங்கலம் வாயை திறந்து வச்சிருக்கு. திமிங்கலம் விழுங்கிட்டு திமிங்கலமும் 3 நாள் சாப்பிடையில, இவனுக்கு 3 நாள் சாப்பாடு இல்லை. உள்ளுக்கு ஒரே நாத்தம். ஜபிக்கிறான். அது கரையில் கொண்டு போய் இவனை வாந்தி பண்ணிட்டு அதன் பிறகு உள்ள காரியங்களை நான் சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து நகரத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நினிவே அக்கிரம மிகுதினால ஜனங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஒரு எச்சரிப்பின் சத்தம் போகுது. கவிழ்க்கப்பட்டு போகும். நினையாத நேரத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நினையாத நேரத்தில் நினையாத காரியங்கள் வருகிற ஆண்டில் நடக்க போகிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ ஆயத்தமாயிரு. சிந்தித்து பாருங்க. சுனாமி ஸ்ரீலங்காவில் வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் தானே இருந்தீங்க, ரைட்? வந்துச்சு. அன்னைக்கு அந்த 1ஆம் தேதி காலையில் அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு கேர்ள், அந்த கேர்ளை எடுத்து வளர்த்து கொண்டிருந்தோம். தாய் கிடையாது, தாய் விட்டுட்டு போயிட்டாங்க. தகப்பை இறந்துட்டான். தாத்தா பாட்டி கூட இருந்துச்சு. எடுத்து வளர்த்து கொண்டிருந்தோம். அன்றைக்கு எங்களை அறியாமலேயே அந்த பிள்ளையோட ஃபோட்டோ மீது எல்லாரும் கை வச்சு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அங்கே சுனாமி, இங்கே ஜெபம். சிந்தித்து பாருங்க. கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிற வேளையில் அதற்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் ஆசீர்வாதம் உண்டு. முதல் தடவை அந்த சுனாமி வந்த வேளையில், முதல் அலைக்கு வந்த வேளையில் இந்த தாத்தா பாட்டி வயசானவங்களை 2 கையிலையும் பிடிச்சி வச்சுருக்கா. இவனும் நிற்கிறா. கடல் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போன கடல், அந்த கடல் அலை திரும்பவும் கரையில் கொண்டு சேர்த்துருக்கு. அதற்குள்ளாக எழும்பி தப்பித்தோம் பிழைத்தோம்னு சொல்லி ஓடிட்டாங்க, தப்பித்துட்டாங்க. கர்த்தர் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? அங்கே நடக்குது எங்களுக்கு தெரியாது. இங்கே நாங்கள் ஜெபித்து அந்த குழந்தைக்காக. இன்றைக்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்குது. எப்படிப்பட்ட காரியங்கள் தெரியுமா? திடீரென நடக்க போகிற அநேக காரியங்களை உங்கள் காதுகள் கேட்கும், கண்கள் காணும். எச்சரிக்கையாயிருங்க. இங்கே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இவர் அங்கே போய் எச்சரிக்கிறார். கவிழ்க்க போகிறாங்க. 1 வருஷம் இங்கே கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பு கர்த்தர் தருகிறார். கேட்டுக்கொள்ளுங்க. எங்கே இருக்கிற நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் நான் உங்களை அறியேன். கிறிஸ்தவ எனக்கு தெரியும், ஆனால் அவரை விட்டு தூரமாக போயிட்டியே. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த யோனாவின் வார்த்தையை அங்கு இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க. 5வது வசனம். அப்பொழுது தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். உபவாசம் ஆரம்பமாகுது. ஐயோ, நினிவே நகரத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறாரே, தேவனுடைய மனுஷனை வந்து எச்சரித்திருக்கிறானே, நாம் இதிலிருந்து தப்ப வேண்டுமே. எல்லாரும் என்ன பண்ணுங்க? தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுவீர். அதுதான் விசுவாசம். நீர் எங்களை காப்பாற்றுவீர், நாங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிறோம் என்று ரெட்டுடுத்தி கொண்டு ஜெபித்தார்களாம். ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். 1,20,000 குழந்தைகள், அதிகமான ஜனங்கள், மிருக ஜீவன்கள்
இதில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 6வது வசனம், இந்த செய்தி நினிவேயின் அவனும் எழும்பி சிங்காசனத்தை விட்டு எழுந்து உடுத்தியிருந்த உடுப்பை களைச்சி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். சாம்பலிலே உட்கார்ந்தான். ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறா இல்லையா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உபாசி ஜெபம் பண்ணுங்க, இல்லை எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் எல்லாரும் உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு அப்படி தான் நடக்கிறது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊரெல்லாம் இருக்கிற அத்தனை ஊழியக்காரனுக்கு இமெயில் போகுது, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. இவர் எங்கே இருக்கிறாரு? உபாசனம் செய்கிறாரா? ஜெபிக்கிறாரா? இல்லை. எனக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு, அவர் ஜெபிச்சா நிச்சயமாக பதில் கிடைக்கும். இவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்கு பதில் கிடைக்கும். இங்கே ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவன் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்திருக்கிறான். அவனும் உபவாசிக்க ஆரம்பிக்கிறான். மட்டுமல்ல, 7வது வசனத்தில் தான் இருக்குது ஒரு முக்கியமான ஒரு காரியம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் தீர்மானம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும், நினிவே நகரம் முழுவதும் எந்த மனுஷனும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கும்படியாகவும், 8வது வசனம், மனுஷனும் உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளுள்ள அந்த கரை, அந்த அக்கிரமம் என்கிற கரை கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தான். ராஜா கட்டளை கொடுக்கிறான். ராஜாதி ராஜா கட்டளை கொடுக்கிறார். அக்கிரமத்திலிருந்து வெளியே வா, மாம்சத்தின் கிரியிலிருந்து வெளியே வா, மாம்சத்தை சிலுவையில் அற, அப்படி என்றால் நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவாய். உன் பாவங்கள் எனக்கு முன்பாய் நிற்கிறது, நான் செவி கொடுக்க மாட்டேன். அக்கிரமங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் என் தேவனுடைய சமூகம் வரைக்கும் வந்து எட்டியிருக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷ கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் தேவ செய்தியை கேட்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். புது வருஷத்துக்கு போகும்போது நீ பழைய சிருஷ்டியாய் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி செல்ல வேண்டும். ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்து இயேசு உன்னை அழைக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். நீ நாட்கள் செல்ல 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 குறுகி போய் கொண்டிருக்கிறாய், பெருக்கத்தை உன்னால் பார்க்க முடியல. கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த காலை வேளையில் நீ திரும்பி பார். ஒரு மனிதன் ஒரு மனுஷி தன்னை தானே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்பிலிருந்து நான் அவளை விடுதலை ஆக்குவேன், அவனை விடுதலை ஆக்குவேன். சிந்தித்து பாருங்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், இன்னொரு பக்கம் ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஐயோ, என் கரத்தால் உருவாக்கின மனுஷி அல்லவா. பாருங்க, முதல் கேள்வி, வேதத்தின் முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் ஆண்டவருக்கு முகத்தை பார்க்காம ஒழிச்சிட்டான், ஒரு மரத்துக்கு பின்னால ஒழிச்சிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை, நீ எங்கே இருக்கிற? உன் சத்தம் காண இல்லையா? நீ எங்கே இருக்க? இன்றைக்கும் அதே சத்தம் நம்மை பார்த்து தொனிக்க வேண்டுமோ? அந்த சத்தம் நம்மை மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டுமோ? நீ எங்கே இருக்கிற? நீ எப்படி இருக்கிற? அக்கிரமங்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிற வேளையில அந்த அக்கிரமங்கள் மத்தியில் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற வேளையில பாவத்தின் மத்தியில் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? அந்த பாவத்தோடு, அந்த அக்கிரமத்தோடு நீ புதிய வருஷம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா? எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு உன் மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் சிலுவையிலே அறைந்து ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். ஆயத்தப்பட இருக்கிறீர்களா? ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தேவன் அந்த நினிவே நகரத்தை பார்த்து, அந்த நினிவே நகரத்தை தேவன் ரட்சித்தார், அந்த பட்டணத்தை ரட்சித்தார். சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, அந்த ஜனத்தொகையே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
அந்த ஜனத்தொகைகளை தேவன், அந்த மிருக ஜீவன்கள், பாவம், அந்த மிருக ஜீவன் கூட 3 நாள் புசியாமல் குடியாமல் ரெட்டுடுத்தி காணப்பட்டதாம். அந்த வசனத்தை பாருங்க. அந்த மனுஷனும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தம். மிருகங்கள் கூட சத்தமிட்டு தான். இந்த காலை வேளையில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற என் அன்பு சகோதரி சகோதரியே, வருஷத்தின் இறுதி பண்டிகை ஆயத்தமாக இருக்கிறது. அக்கிரமத்திலிருந்து பண்டிகையை கொண்டாடாத, பாவத்திலிருந்து பண்டிகையை கொண்டாடாத, ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தருக்கு முன்பாய் வந்து பண்டிகையை கொண்டாடு. கர்த்தர் அன்றிலிருந்து உன்னை புதிதாய் மாற்றுகிறார். உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. உன் வாழ்க்கை புதிதாய் மாறுகிறது. உன் குடும்பம் புதிதாய் மாறுகிறது. நானும் என் வீட்டாருமோ என்று எழுதி வைத்தபடி நீ உன் வீட்டாரும் எழும்புவீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தமா? உபாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். Glory to God. சொல்லி முடிக்கிறேன். Deuteronomy chapter 30 verse 8. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு. போதும். நீ மனம் திரும்பு கர்த்தரின் சத்தத்துக்கு. எனக்கு எல்லாம் தெரியுங்க, பைபிளே எனக்கு தெரியுங்க, நாங்கள் தலைமுறையாய் கிறிஸ்தவர்களுங்க, நல்லது. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஏன் எச்சரிக்கை என்றால், நீ மனம் திரும்பாமல் இருக்கிறாய். அதனால் தான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ மனம் திரும்பு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். மனம் திரும்பி என்று நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என்னுடைய எல்லா கற்பனைகளின்படி நீ செய்து பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னை ஆசீர்வதிப்பதான்ப்பா எனக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்ப. நீ யாரோ என்று சொல்லி பாதாளத்துக்கு எதிராய் செல்லாத, பரலோகத்துக்கு வா. உனக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாமல் விட்டால் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மாட்டாய். இந்த வசனம் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நீ மனம் திரும்பாவிட்டால் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாய். நீ மனம் திரும்பின என்றால் கர்த்தரின் சத்தத்துக்கு செவியோட. முதல்ல சொன்ன பார்த்துருங்க, ஒரு எச்சரிக்கை, ஒரு ரெட் லைட் தெரியுது, எச்சரிப்பு. நின்று போனா ஆசீர்வாதம், நீ நிற்காம போனா முடிவு என்னன்னு தெரியாது. கர்த்தர் இந்த கால வேளையில் எச்சரிக்கிறார். நினிவே நகர மக்களே, என் சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்க, நான் உங்களை காப்பாற்றினேன். யோனாவே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தேவ சமூகத்திலிருந்து விலகி போனேன். நீ எனக்கு வேணும். அதனால தான் ஒரு மீனை உனக்கு ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்து திரும்ப அந்த மீன் உன்னை வாந்தி பண்ணி கடலில் போட, ஒரு நாள் பிரயாணமாய் நீ தர்ஷீசிலிருந்து நினிவேவுக்கு சென்று அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாய் நான் உன்னை ஆயத்தப்படுத்தி அனுப்பினேன். அந்த நினிவேல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அழிக்கப்படும் என்று இவன் சொல்லுகிறான், ஆனால் அழியாமல் கர்த்தரை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க. இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீயோ மனம் திரும்பி என் சத்தத்திற்கு செவி கொடு. இன்னொரு வசனம் கூட எடுங்க, யோபு 22:23. ஒரு அருமையான வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு. யோபு 22:23. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். ஹல்லேலூயா! ஒரு நிமிஷம் நீ கட்டப்படுவாய். இப்போ நீ அப்போ உன் நிலைமை எப்படி காணப்படுகிறது? இடிந்து போய் இருக்கிற, சிதைந்து போய் இருக்கிற, சிதறி போய் இருக்கிற, எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக காணப்படுகிற நீ ஆண்டவரிடத்தில், சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். அடுத்த வசனத்தையும் பாருங்க, அடுத்த வார்த்தையும் பாருங்க. அக்கிரமத்தை நீ தங்கி இருக்கிற கூடாரத்துக்கு அவர் தூரமாக்குவார். இனி அந்த அக்கிரமம் உன் கூடாரத்துக்குள் வராது. ஐயா, அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து இன்னைக்கு நிலைமை பரிதாபமான நிலைமையாய் காணப்படுகிறது.
பரிதாபமான நிலைமையாய் காணப்படுகிறது. நேற்று மாலையில் ஒரு மனிதன் என்னோடு பேசிக்கொண்டிருந்த வேளையில் அவன் சொன்னான், நான் இப்போ ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டேன். காரணம், மண்ணுக்கு மேலே இருந்தவன் அவன் மனம் திரும்பல, இப்போ ஆழத்துக்குள்ளே இருக்கிறானா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாய் என்றால் திரும்ப கட்டப்படுவாய். புது வருஷம் போகும்போது கட்டப்பட்டவனாய், நீ புதிதாய் எழும்பி, நீ ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் போவாய். இனி அக்கிரமம் கூடாரத்துக்குள் வராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகேயுவை பார்க்குறாரு. நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்னைக்கு நான் எங்கே வரணும்? உன் வீட்டுக்கு வரணும். ஏன்றால் அந்த வீடு அழிய போகிறது. சகை வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்லவனாத்தான் வரான். அதன் பிறகு ஜனங்களை ஏமாற்றி கொள்ளையாடி அந்த பணத்தோடு அந்த வீட்டுக்கு வருகிறான். பாவம் வாசப்படியில் படுத்திருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்குள்ள போகிறவன் ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்குன்னா வீட்டில் உள்ள இருக்கிற எல்லாரையும் நான் ரட்சித்து விட்டேன். ஆமேன். மனம் திரும்ப. அவன் சொல்றான், நான் அநியாயமாக வாங்கினது உண்டுதான், நான் எல்லாருக்கும் அதை திருப்பி நான் கொடுத்துட்றேன். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் ஆதாயம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் ஒரு வசனம் கூட, அப்போஸ்தலர் நடபடிகள் 5:31, Acts chapter 5 verse 31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் இருக்கிற மக்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காகத்தான் இயேசு அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வலதுகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் இன்றைக்கு பராக்கிரமம் செய்ய போகிறது. ஆமேன். இன்றைக்கு பராக்கிரமம் செய்யும். என்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிறீர்களோ அன்றைக்கே பராக்கிரமம் செய்ய போகிறார் கர்த்தர். நீ ஒரு புது சிருஷ்டியாய் போக வேண்டும் என்பதை மறந்துடாதே. உன் சரீரம் முழுவதும் அசுத்தமும் அழுக்குமாய் இருக்கிறது, கரைகள் இருக்கிறது. நீ அதை மறைக்கும்படியாக நல்ல எந்த விலைகுண வஸ்திரத்தை போட்டாலும் தேவனுக்கு முன்பாய் அது அழுக்கும், அது அக்கிரமும், அது கரை நிறைந்ததுமாய் காணப்படுகிறது. எச்சரிக்கிறார். அவங்களை உதறி தள்ளிவிட்டு ஒரு புது சிருஷ்டியாய் போ. இதோ ஒரு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆசீர்வாதமும் எச்சரிப்பும். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அநேக வேளையில் சொல்றாருல்ல, ஐயோ தெரியாம இந்த காரியத்தை செய்துட்டாய், தெரியாம இந்த காரியத்தை பேசிட்டாய். கர்த்தர் காணாதது போல் இருந்தார் அன்றைக்கு. இன்றைக்கு சொல்லுகிறார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒரு புது சிருஷ்டி. என்னையிலிருந்து நான் ஒரு புது சிருஷ்டி. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்க. யாரும் வந்து உங்களை மாற்ற முடியாது.
நீ மாறினால் பரலோக ராஜ்யம் அங்கே சந்தோஷம் உண்டு. நீ மாறினால் உன் வீட்டில் நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் உண்டு. ஆமேன். புது வருஷம் உனக்காக கர்த்தர் கூட்டி கொடுக்க போகிறார். எப்படி? புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய மேன்மைகளை. ஒருவேளை சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வேறு சில காரியங்களாக இருக்கலாம், இல்லை தூர தேசத்தில் இருக்கலாம், கண்காணாத தேசத்தில் இருக்கலாம், குடும்பத்தை விட்டு எங்கேயோ போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் சிலுவையிலே அறைந்து விடு, புது சிருஷ்டியாய் வா. நான் உன்னை புது சிருஷ்டி. இன்றைக்கு மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு சொல்லுகிறார். இன்னொரு காரியம், ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் பரிதபித்து சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம், நாம் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கணும்னு கர்த்தர் நமக்காக பரிதபிக்கிறார். மிருகங்கள் வரைக்கும் உபவாசம் இருந்ததாம். 3 நாள் உபவாசம் இருந்ததாம். நாம மனுஷர்கள் அல்லவா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, அறியாமையுள்ள காரியங்களை இவ்வளவு நாளும் அறியாமையினால போயிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, இப்பொழுது மனம் திரும்பு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு கேட்ட தேவ செய்தியின்படி உம்முடைய பாதப்படியில் வந்து நின்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்திற்கு, தேசத்திற்கு, திருச்சபைக்கு, திருச்சபையின் குடும்பங்களுக்கு இந்த தேவ செய்தியை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதாமிடம் கேட்டீர் ஆண்டவர், நீ எங்கே இருக்கிறாய் என்று. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நீ கலிகூர்ந்து மகிழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிறாயா? தேவ சத்தியத்தில் நீ நடக்கிறாயா? நீ ஜெபிக்கிறாயா? நீ வேதத்தை வாசிக்கிறாயா? உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை மகிழ்விக்கலாம், அந்த வார்த்தைகள் தேவனை மகிழ்விக்கிறதா? அறியாமையுள்ள காலங்கள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இப்ப அந்த அறியாமையுள்ள காலங்களை தாண்டி நீ வந்திருக்கிறாய். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக கர்த்தர் வந்தார். கர்த்தர் மறுபடியுமாய் நீ இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தரை திரும்ப கட்டும்படியாய் அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவருக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள இருதயம் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கும் ஆயன் அந்த நினிவே நகரத்தை ரட்சித்தது போல ஆண்டவரே, என் ஜனத்தையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை ஒருவரும் உதாசீனப்படுத்தாதபடி ஆண்டவரே, உதாசீனப்படுத்தினால் உம்மை வெறுப்பது போல கர்த்தாவே ஆகிவிடுமே. கர்த்தகப்பனே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்துக்கு, உலக சத்தத்துக்கு நீ செவிகொடாதே, என்னுடைய சத்தத்துக்கு செவிகொடு என்று சொல்லி இருக்கிறீரே. எல்லா கற்பனைகளின்படி, என்னுடைய எல்லா கற்பனைகளின்படி நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீரே. செய்வாய் என்று அல்லது ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறீரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தலும் தகப்பனே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையும் இந்த புது வருஷத்தையும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் கொண்டாட மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷங்களும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற அந்த நினிவே நகரத்தை ரட்சித்தீரே. ஒரு குடும்பத்தை ரட்சிக்க எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்மால் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கெஞ்சுகிறீரே ஆண்டவரே. அப்பொழுது நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. யார் யார் கர்த்தாவே அந்தகாரத்திலும் இருளிலும் பொய்யிலும் அக்கிரமத்திலும்
துணிகரமான பாவங்களில் இருக்கிறார்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், மனம் திரும்ப வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் திரும்புதலின் ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை, உம்மை தவிர காப்பாற்றுவார் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது ஆண்டவரே. இயேசுவே, நீ நினைத்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தையும், நாங்கள் விட்டு வந்த தேசத்தையும் ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் உம்மை தொழுது கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எவ்வளவு நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீ திரும்பி வா என்று அழைக்கிறீரே, திரும்பி வா என்று அழைக்கிறீரே. மனஸ்தாபப்படுகிறவரும் மனதுருக்கவும் நிறைந்த என் ஆண்டவர் உம்முடைய ஜனத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்வீராக. நீ கட்டப்படுவாய், நீ கட்டி எழும்புவாய். நீ அநேகருக்கும் அநேகத்துக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தனை மாற்றப் போகிறார். நீ இப்போது இருப்பதை காட்டிலும் நீ பெருகுவாய். பெருக்கத்தின் தேவன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வாய். அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் உன்னை தேடி வரும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எழும்பு சீயோனே, நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்புவாய் என்றால் நீ பிரகாசிப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், அழிவு காத்திருக்கிறது, அழிவு காத்திருக்கிறது. அந்த அழிவுக்கு தப்புவிக்க ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இரட்சகர். அவர்தான் இரட்சகராகிய இயேசு. அவரை பிடித்துக்கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்மை பிடித்துக்கொள்ள தேவன் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தகப்பனே, குடும்பத்துக்குள்ளே வாசம் செய்து ஆண்டவரை சுற்றிலும் அக்கினி மேதலாக இருந்து அதன் நடுவில் நான் உலாவுவேன் என்று சொன்னீரே, அதன் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னீரே. அந்த அக்கினி மதுரை கர்த்தாவே இந்த குடும்பத்துக்கு காவலாய் வைக்கிறீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள்ள அக்கிரமமோ, அக்கிரமான பேச்சுகளோ, அக்கிரமான கிரியைகளோ, ஆண்டவரே மறைவான கண்ணிகளோ அந்த குடும்பத்திலிருந்து எழும்பாத வண்ணம் கர்த்தாவே அந்த கூடாரங்கள் முழுவதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துவனிக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிகமான கிருபையை தருகிற தேவனுடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சத்தமாக சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.